வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கடிகார கணக்கு அதான் பார்க்க போகிறோம். இது ஆர்ஆர்பியாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, 2லேருந்து 3 கணக்கு கன்ஃபார்ம் வரும். எப்படி ஈஸியாக போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். 2 மணி 15 நிமிடத்தில் பெரிய முள்ளிற்கும் சிறிய முள்ளிற்கும் இடையே உள்ள கோணத்தை காண்க. இந்த கணக்கு என்ன? 2 மணிக்கும் 15 நிமிஷத்துக்கு உள்ள கோணத்தை காண்க அப்படின்னா இதுக்கு ஒரு முக்கியமான ஃபார்முலா இருக்குது. வாங்க அதை பார்க்கலாம். அரை 60 H மைனஸ் 11 M. இந்த ஃபார்முலா கண்டிப்பாக மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஃபார்முலா இருந்தால் போதும், ஒரு எக்ஸாமில் 2 to 3 மார்க் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ ஹச்னா ஹார்ஸ்னு அர்த்தம், 2 மணி நேரம். எம்னா மினிட்ஸு, அப்போ 15 நிமிஷம். இதை அப்ளை பண்ணணும். வாங்க, அரை 60 இன்ட்டு ஹச்னா ஹார்ஸு 2 மணி நேரம், 2 போட்டுக்கலாம். மைனஸ் 11 இன்ட்டு மினிட்ஸ்னால் 15 போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு வந்து இதை ரெண்டையும் பெருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. நெக்ஸ்ட்டு வந்து அரை இன்ட்டு 60 இன்ட்டு 2, 6 12, அந்த 0 போட்டோம்னா 120. நெக்ஸ்ட்டு வந்து 11ஐயும் 15ஐயும் பெருக்கலாம். பாருங்கள், 15 11, ஓரஞ்சு 5 ஓரோன் 1, ஓரஞ்சு 5 ஓரோன் 1. இதை கூட்டுங்க. 1 6 5, 165. அந்த 165 கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அரையை போட்டுட்டு 120ஐயும் 165ஐயும் கழிக்கணும். 165ல் 120 போயிடுச்சுன்னா 5, 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, அப்போனா 45 இங்கே எழுதிக்கலாம். இப்போ இதை அடிப்படலாம். ஓரன் 2, ஈரெண்டா 4, இதுலேயும் 2 வரும், மிச்சம் 1 இருக்கும். அதுக்கு பாயிண்ட் புள்ளி வச்சுட்டு 10 சுத்தா 2 10. இப்போ 22.5 இதாங்க ஆன்சர். இதை இப்படியும் எழுதலாம், 22 அரை அப்படின்னு எழுதலாம். இப்போ ஆன்சர் என்ன? 22 கோணம். இதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஒரு வேளை புரியலைன்னா அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்ச மாதிரி இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து ஒரு கடிகாரத்தில் 3.40 மணியளவில் மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளிற்கும் இடையிலுள்ள கோணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். 3ங்கிறது ஹார்ஸ்ன்னு எடுத்துக்கணும், 40ங்கிறத மினிட்ஸ்ன்னு எடுத்துக்கணும். வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே ஃபார்முலா தான் எழுதலாம். வாங்க, அரை 60 H மைனஸ் 11 மினிட்ஸ் அதை எழுதிக்கலாம். இப்போ அதில் அப்ளை பண்ணலாம். அரை 60 ஹவர்ஸ்க்கு வந்து 3 மைனஸ் 11க்கு மினிட்ஸ்க்கு வந்து 40 அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை பெருக்கலாம். அரை 60 ஈஸியாக பெருக்கலாம். 6 இன்ட்டு 3, ஓராறு அழியிற கொண்டு 3 18, 180. இது வந்து 11 44 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே எழுதிட்டு 440ஐயும் 180ஐயும் கழிக்கணும். கழிங்க. இது வந்து 0, கடை வாங்கினா 14, 8ல் 14ல் 8 போயிடுச்சுன்னா 6. நெக்ஸ்ட்டு வந்து 3ல் 1 போச்சுன்னா 2. இதை எழுதிக்கிடலாம். ஆஃப் அப்படியே போட்டுட்டு 260 அப்படின்னு போட்டால் இதை அடித்து கொடுத்தோம்னா ஓரன் 2 3 6 0, 130. இந்த 130 டிகிரி இதான் ஆன்சர். நான் ஒரு சம் தரேன், அதை போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா என்னென்னு தெரியும். நான் அந்த ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த கணக்கை மறக்காமல் போட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சரை.